ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு ஆன்மீக சுற்றுலாக்கு தான் போக போகிறோம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தில் இருக்கிற அருள்மிகு பண்ணாரியம்மன் திருக்கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். லாஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை குண்டம் திருவிழா நடந்து முடிஞ்சது. அப்புறம் அடுத்த ஒரு வாரத்திலேயே மறுபூஜையும் முடிஞ்சிருச்சு. நாங்கள் புதன்கிழமை சரி கூட்டம் இல்லாத டைமில் போய் அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் எங்கள் அம்மாவும் வேண்டியிருந்தாங்க மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காகவும் சேர்த்து நாங்கள் பண்ணாரியம்மன் கோயிலுக்கு சூப்பரான ட்ரிப் போயிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ விளாக் தான் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதே மாதிரி பண்ணாரி மாரியம்மன் கோயிலோட வரலாறு, தல வரலாறு, ஸ்பெஷலு எல்லாமே நான் வீடியோல இடையில சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கும் பண்ணாரி மாரியம்மனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்க நானும் வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. புதன்கிழமை காலையில் ஒரு 9 to 9:30 ஆயிடுச்சு. கிளம்புறக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் லாஸ்ட் இயர் போனப்போ கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டோம். ஒரு 7 கிளம்பிட்டோம். அப்போ நல்லா இருந்தது கிளைமேட்டு. இப்போ ரொம்ப வெயில் உக்கரமாக இருக்குது. அப்புறம் ட்ராவலிங்லேயே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அதுதான் நாங்கள் பண்ணின சின்ன மிஸ்டேக்கு. அதாவது நான் பண்ணின சின்ன மிஸ்டேக்கு. எனக்கு என்ன வேலைத்தனம் பண்ணணுமோ அதை பண்ணிடுச்சு. சரி, அதெல்லாம் விட்டுடலாம், வீடியோவை பார்த்துடலாம். காலையில் கிளம்புறப்பவே வெயில் நல்லா சுல்லுன்னு சுட்டரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கிருந்து கிளம்புறப்பவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக டயர்டாக ஃபீல் ஆச்சு. அப்புறம் இன்னொன்று, நான் சத்தியமங்கலத்துக்காரி. சத்தியமங்கலத்தில் இருக்கிற கெஞ்சனூருங்கிற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தது. சின்ன பிள்ளையிலேயே பயன்படுத்திட்டு வந்துட்டோம். அதனால நம்ம சொந்த ஊருக்கு போகிறப்ப, அதாவது எங்கே தான் நம்ம சுற்றுறதுக்கு போனாலும் நம்ம சொந்த ஊருக்கு போகிறப்ப அது தனி ஃபீல் இருக்குங்க. அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டில் தான் வேனை ஏறினேன். பட் டிஃபன் சாப்பிட்டோன்னே வேலை காமிக்கொண்டு, ஐயோ நான் எங்கள் ஊருக்கும் வரல, எந்த ஊருக்கும் வரல, என்னை கோயம்புத்தூர்லேயே இறக்கி விட்டுருங்க அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அதுவும் வெயில் அப்பா மரங்களை எல்லாம் ஏப்பா வெட்டி சாய்க்கிறீங்கன்னு அப்பதான் கதறணும். அப்பதான் போக போக கொஞ்சம் அவுட்ராக அங்கங்க ஏதோ பச்சை பசுமையா தெரியுது. அதுவும் மழை இல்லாததுக்கு காஞ்சு கருவாடாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு 11:30 12ங்கிறப்போ நாங்க பண்ணாரியை ரீச் ஆயிட்டோம். இதுதான் நுழைவாயில். பட் நாங்க அந்த வழியா வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு வேன் நிறுத்துறதுக்காக சைட்ல நிறுத்திருந்தாங்க. நாங்க போன வேன். அப்புறம் அந்த வழியாவே போயிட்டோம். பின்வாசல் வழி தான். சைடு பின்வாசல் கூட சொல்ல முடியாது, சைடு வழி. அதுல நல்லா கொஞ்சம் நிழலா இருந்தது. அதனால வெயிலோட உட்கார எங்களுக்கு அவ்வளவா தெரியல. அப்புறம் போனோன்னே ஃபர்ஸ்டா நம்ம விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை தரிசனம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எங்கள் அம்மா அண்ணெல்லாம் மொட்டை அடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. சரி, நம்ம விநாயகரை கும்பிட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், விநாயகரை கும்பிடுறப்போ ஒரே ஒரு சுற்று தான் சுற்றிட்டு சாமி கும்பிடணும். ஒரு சில பேர் 5 சுற்று 3 சுற்று 7 சுற்று நல்லா சுற்றுவாங்க. பட் விநாயகரை கும்பிடுறப்போ ஒரே ஒரு சுற்றுலேயே முடிச்சுக்கணும். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் விநாயகரை கும்பிட்டு அந்த குழந்தை அழகாக கும்பிட்டு கணக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுச்சு. அப்புறம் அதையும் முடிச்சுட்டு சரி அப்படியே போய் லைனில் நிற்கலான்னு நினச்சா, அப்புறம் அம்மா மொட்டை அடிக்கிறதுக்கு போயிட்டாங்களா. சரி, அவங்களுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். மறுபூஜை நேற்று தான் முடிஞ்சதுங்கிறதுனால இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாவே கூட்டம். வெயில் அதை விட செம்மையாக இருந்தது. முன்னாடி என்ட்ரன்ஸில் குண்டம் இறங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு உப்பு மிளகெல்லாம் போட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு போய் ஒரு 2 செகண்ட் நின்றுருப்போம். எங்களால் தகன்னு அனலுக்கு பொறுக்கவே முடியல. குடுன்னு ஓடி வந்துட்டோம். முன்னாடி நுழைவாயில நுழைஞ்சோன்னே ஒரு பெரிய செம்புனால ஆன திரிசூலம் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பண்ணாரினால அதுதான் ஃபர்ஸ்டா காமிப்பாங்க. சரியான ஹீட்டுங்க. அப்புறம் இந்த உப்பு, மஞ்சள், மிளகு, குங்குமம் எல்லாம் போட்டுட்டு சூலாயுதத்துல எலுமிச்சம்பழம் எல்லாம் குத்தி வச்சுட்டு நம்மளுக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த அம்மா நம்மளுக்காக நியாயமான கோரிக்கைகள்னா கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. ஏன்னா நான் சின்னதுல இருந்து பாத்திருக்கேன்,
போயிருக்கேன், கேட்டிருக்கேன். அதனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்னு நல்லாவே தெரியும். அப்புறம் எங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து எங்க அம்மா ரெகுலரா இங்க வருவாங்க. அதனால எங்க அம்மாக்கும் இந்த அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷல். எந்த இதுனாலும் இங்க போய் நம்ம மனக்குறைய சொல்லிட்டோம்னா தீர்த்து வச்சிருவாங்க. அப்புறம் இத பத்தின நிறைய தலை வரலாறு 2-3 எல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்க அப்பாவும் சொல்லியிருக்காங்க. இதோ எங்க அம்மாவும் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ தரிசனத்துக்காக உள்ள போய் லைன் நிற்கிறோம். ரொம்ப கூட்டம்லாம் இல்ல. தீமங்கலம்னாலே ஒன்று ஃபேமஸ் தான், அது பண்ணாரி தான். அப்புறம் இன்னொன்று இருந்தாங்க, அதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சுற்றி இருக்கிற செவர்ல எல்லாம் மேலே அப்படியே அழகழகான இதெல்லாம் படங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த தலை வரலாறையும் அங்கங்கே ஸ்டோரி மாதிரி சின்ன சின்ன பிக்சர் எல்லாம் வச்சு ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே படிச்சுக்கிட்டு அப்படியே லைனில் நின்று, அதான் சொன்னேன், கூட்டம் ஒன்றும் அவ்வளோவா இல்லை, அப்படியே மூவிங் ஆகிட்டே இருந்தது. சூப்பரான சிறப்பான தரிசனம், நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா இப்பதான் கும்ப முடியுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால மேல அந்த இதுல எல்லாம் மலர் அலங்காரம் எல்லாம் அழகழகா தோரணமா தொங்கிட்டு சூப்பரா இருந்தது. இப்ப நார்மல் டைம்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்குமா இல்லையான்னு தெரியல. இனி சித்திரை மாசம் இந்த டைம்ல எல்லாம் அம்மன் கோயிலுக்கெல்லாம் அப்புறம் வெயிலும் பயங்கரமா இருக்கு. அதை தணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி குண்டம் திருவிழா அந்த மாதிரி எல்லாம் நடத்துறதுன்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல இருக்கிறப்பெல்லாம் நான் சின்ன வயசுல இந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பார்த்துருக்கேன். பட் அட்டன் பண்ணினது இல்லை. இப்போ வரைக்கும் கேள்விதான் பட்டிருக்கேன், போனதில்லை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய மரம் புதரா இருந்தது. திம்பம் மலை ஏறுற இடத்துல தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த பண்ணாரி மாரியம்மன் கோயில் இருக்குது. அப்போ ஒருத்தவங்க வந்து மாடு நிறைய பட்டி போட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ ஒரு மாடு மட்டும் வந்து இந்த புதர்ல பால் சுரந்துட்டு போயிடும். அப்புறம் போய் கண்ணுக்குட்டிக்கும் கொடுக்காது, அவங்க கறக்கறக்கும். பாருங்க, அம்மா பாருங்க சாந்த சொரூபியா, நம்மளுக்கு பாக்குறதுக்கு தான் சாந்த சொரூபி. பட் எந்த இதுனாலும் இதோ அவங்களோட திருநீர் வந்து நார்மலான திருநீர் இல்லை, புற்று மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா திருநீர் மாதிரியும் இருக்கும், மண் மாதிரியும் இருக்கும். அதிகம் தரிசனம் எல்லாம் முடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே வெளி பிரகாரத்தையும் சுத்திட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாடு வந்து கண்ணுக்குட்டிக்கும் பாலெல்லாம் கொடுக்காமையே இருந்ததுன்னு சொல்லிட்டு அது பின்னாடியே ஒரு நாளும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த மாடு மேய்ப்பாளர் வந்து போய் பார்த்துருக்காரு. ஒரு இடத்துல மட்டும் தன்னால் பால் சுரந்துட்டு இருந்திருக்குது. அப்புறம் எல்லா ஊர்க்காரவங்களையெல்லாம் இந்த இடம் வந்து துலாபாரம் கொடுக்குற இடம் அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் இதை தாண்டி போனோம்னா தங்கத்தேர் நிலைத்திடல் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் சுற்றிட்டே நம்ம போயிடலாம். இந்த ஸ்டோரியும் நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க. அப்புறம் போய் எல்லா ஊர் ஜனங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த விளக்கி பார்த்தா சுயம்புவாக ஒரு அம்மன் இது இருந்திருக்குது, கற்சலை மாதிரி இருந்திருக்குது. அப்புறம் அசிரீரி மாதிரி கேட்டிருக்குது. இந்த மாதிரி என்ன, நான் இந்த இடத்துக்காக வந்த மைசூர்லேருந்து கேரளாலேருந்து இந்த பக்கமாக வர்றப்போ மைசூர் போகிறப்போ நான் இங்கே நின்றுட்டு உட்காந்துக்கிட்டேன் இலைப்பாடுறதுக்காக, எனக்கு இங்கே கோயில் கட்டுங்க, உங்களோட கஷ்டத்தையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதாகவும், அங்கேயே எனக்கு கோயில் கட்டுங்கன்னு சொன்னதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அப்புறம் எல்லா அம்மனையும் விட இந்த அம்மன் வந்து தெற்கு நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி தான் பாருங்க, இதுதான் தேர்நிலை திடல். இந்த மாதிரி ஒரு கதையும் இருக்கா. அப்புறம் இன்னொரு இது கதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த துவைக்கிற ஜனங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு நாள் வந்து ஒரு ஃபேமிலி வந்து துவைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து நிறமாசமாக இருந்து இந்த இடத்துல தான் பிரசவம் ஆச்சு. அந்த குழந்தைய தூக்கவே முடியல. அது வந்து அப்படியே அம்மனாக மாறிடுச்சு. அதனால் அந்த வண்ணாருங்கிற அந்த இதுதான் மருவி பண்ணாரி அப்படின்னு மாறிடுச்சுன்னா ஒரு சின்ன கதை. எங்கள் அப்பா சின்ன வயசில் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இதுதான் உள்ள அம்மா இருக்காங்க அந்த இடத்துல. ஆக்சுவலாக தூக்கி நான் ஜூம் பண்ணினேன், பட் தெரியல. சரி வேண்டாம், ரொம்ப இது பண்ண வேண்டாம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் இந்த கதையும் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அது நிஜமா இல்லையான்னு தெரியல. பட் நான் ஒரு இதில் ஸ்டோரியில் இது பண்ணப்போ இந்த அம்மாவை பற்றி சும்மா, அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் தான் நல்ல டெவலப் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க, பிரிட்டிஷ் காலத்தில். அது என்னன்னா, ஒரு பிரபுன்னு சொல்லுவாங்க இல்லையா, துரை, அவர் வந்து இந்த அம்மாவை பத்தி சொன்னப்போ கண்டுக்கல, பெருசா கண்டுக்கல இங்க ஆட்சி செஞ்சப்போ. அப்போ ஒரு தடவை அவங்களுக்கே வந்து அம்மா போட்டு கனவுல வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீ என்ன சாதாரணமா நினைச்சிட்டியா, நான் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அவங்க கனவுலயே வந்து சொல்லி, அப்புறம் அதுக்கப்புறம் தான் கோவிலா கட்டி, அப்புறம் யாரா இருந்தாலும், அதாவது வேன்காரவங்க பஸ்காரவங்க யாரா இருந்தாலும், திம்பம்ங்கிற மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தானே இதுன்னு சொல்லியிருக்கிறேன், அந்த ரோடை பார்த்து தான் அம்மா இருப்பாங்க.
இருப்பாங்க தெற்கு நோக்கி. எந்த பஸ்ஸாக இருந்தாலும் சரி, லாரியாக இருந்தாலும் சரி, திம்பமலை ஏறணும்னா இந்த அம்மாவை குனிஞ்சு, அதாவது அம்மன் வந்து கீழே இறங்கி தான் இருப்பாங்க. சுயம்புவாக இருந்தது இல்லையா, அதுலேருந்து எந்த மாற்றமும் பண்ணலை. அப்புறம் அந்த அம்மாவை சாமி கும்பிட்டுட்டு லாரியோ வேனோ பஸ்ஸோ எது எடுத்தாலும் மலை ஏறவே செய்யும். அந்த மைசூர் மலையே ஏறும். அந்த மாதிரி நம்ம கும்பிடாம நம்பிக்கை இல்லாம போனீங்கன்னா மலையே ஏறாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நம்பினவங்களுக்கு அம்மன், நம்பாதவங்களுக்கு வெறும் கற்சிலை. அந்த மாதிரி தான் நம்மளோட நம்பிக்கை தான் எதா இருந்தாலும். ஆனால் வெயில தாக்கம் நம்மளால் கடவுளே அப்போதான் நான் நினச்சிக்கிட்டேன், அப்பா இந்த பூ மிதிக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாதம் தொட்டு வணங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மாமனார் கூட இருக்கிற வரைக்கும் வருஷம் வருஷம் குண்டா இறங்குவார். பாருங்க இந்த இடம் தான். அப்புறம் அங்கே உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டிருப்பாங்க. சரி ஹீட்டுங்க, எங்களால் எல்லாம் முடியவே இல்லை. அதையும் தாங்கிட்டு அம்மாவை வேண்டிட்டு எங்கள் அம்மாவும் மொட்டை அடிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து மடிப்பிச்சை ஏந்தி விரதம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வர அருள்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியும் நிறைய பேர் மடிப்பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மாசமாக இருக்கிறப்போ வந்து மடிப்பிச்சை ஏந்தி அதை அம்மாவுக்கு சமர்ப்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச காணிக்கைகளையும் நாங்கள் போட்ட பாருங்க நின்றுட்டு அவங்க இது பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கட்டும் நம்ம வேண்டிக்கலாம். பண்ணாரி அம்மனையும் பாருங்க, எங்கள் அண்ணியும் போட்டுட்டு நானும் போட்டு அப்புறம் சொன்னோம் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். சரி சூப்பரான தரிசனங்க. நம்பிக்கை இருந்தா நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நம்ம இங்க பாருங்க மம்முச்சல்லா அது அவங்க அம்மா சொல்லிட்டு, அப்புறம் எல்லாரும் பதிலுக்கு அவங்களையும் இவங்களையும் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு, ஓகே ஒட்டுமொத்த KNS ஃபேமிலி, அதாவது எங்கள் ஃபேமிலி, எங்கள் அம்மா வீட்டு ஃபேமிலி வந்து ஒட்டுமொத்த KNS ஃபேமிலி இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அழகா இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் நம்மளோட மூதாதையர் இல்லையா, நம்ம கிட்ட ஒருத்தரையா சொல்லி கிண்டல் பண்ணிட்டு, நானும் தேங்காய் பழம் எல்லாம் கையில வச்சிருந்தேன், எதையும் புடுங்கல. அதே பயம் எனக்கு வேற. எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம், சாப்பிட்டு அப்புறம் வேனை ஏறிட்டோம். அவ்வளோதான் முடிச்சுட்டு தரிசனம் சூப்பரான தரிசனம் பண்ணிட்டு அம்மாவுக்கும் சிறப்பாக நேர்த்தி கடனையும் நடத்தி முடிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு போனது இவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அப்படியே மடியில கட்டிட்டு பாருங்க, அழகுதான் அழகு. நம்மெல்லாம் என்ன அழகு, அதுதான் அழகு. பாருங்க தண்ணி குடிக்கிறதுக்கு அதுவா பைப் திருப்பி தண்ணி குடிக்குது. என்ன ஒரு அறிவு. அப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் வேன் ஏறி கிளம்பிட்டோம். சரி அடுத்ததான் எங்கே போகிறோன்னா, அது இதை விட செம்ம சூப்பரான ஸ்பெஷலான ஏரியாவுக்கு போகிறோம். பட் அம்மா வெயில் சாதாரண வெயிலா அம்மா. அதாவது நம்ம நினச்சிக்கிறோம் பச்சை பசுமை மலை அடிவாரத்தில் தான் பண்ணாரி அம்மன் இருக்கும்னு. பட் அதுலேருந்து வெளிவரப்பதான் தெரியுது வெறும் மரம் வர காடு, ரோடெல்லாம் காணல் நீரா தெரியுதுங்கிற மாதிரி அப்படி தெரியும். அனல் அடிக்கும், சரியான ஹீட்டு. மரம் நடணும்னு அதோட அருமை தெரியுது. மரங்களை ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு மரத்தையாச்சும் நடுங்கப்பா. மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. பட் நாங்கள் எங்கே போய் நடுறது, வீட்டுக்கு முன்னாடி இடமே இல்லைங்கிற மாதிரி. நாங்கள் எப்போவுமே பவானி சாகர் வழியாக தான் வருவோம். லாஸ்ட் டைம் எல்லாம். இந்த தடவை வந்து புளியம்பட்டி போயிட்டு அங்கேருந்து எங்கள் கோவிலுக்கு, எங்கள் அப்பா வீட்டு கோவிலுக்கும் போகணுங்கிறதுனால இந்த வழியாக வந்தோம். பட் இவ்வளோ ட்ரையாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் வேற பயமுறுத்துறாங்க, பக்கத்தில் தான் புலிகள் காப்பகம் இருக்குது, அங்கேருந்து வந்தாலும் யானை வரும், அது வரும், இது வரும்னு வேற. இருந்தாலும் மட்ட மத்தியானத்தில் எந்த மிருகங்களும் வராதுன்னு ஒரு நம்பிக்கை. பண்ணாரி கோயிலை பற்றியும், பண்ணாரி கோயில் குண்டத்தை பற்றியும், பண்ணாரி கோயில் அருள்மிகு மாரியம்மன், பண்ணாரி மாரியம்மனை பற்றியும் உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, போயிருக்கீங்களா? கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள், லைக் பண்ணிடுங்க. அப்புறம் அப்படியே அடுத்ததாக எங்கே போகிறோன்னா, எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வ கோயில், அது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. இதுதான் பவானி ஆயுர்வேத போயிட்டு பாருங்க. முன்னாடியே பவானீஸ்வரர் கோவிலும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இரும்பறை. அதோட வரலாறும் நான் அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். அங்கே போய் எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு சூப்பராக அந்த அம்மனையும் பூஜிச்சுட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிடலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.